தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மத்தியில் பாஜக கூட்டணி அரசு அமைய இருக்கிறது. இன்று மதியம் திரு சந்திரபாபு நாயுடுவை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்திக்க இருக்கிறார். இந்தியா கூட்டணி தலைவர்களும் இன்று மாலை ஆலோசனை நடத்த இருக்கிறாங்க. அடுத்ததாக என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறதும் முக்கியமாக பார்க்கப்படுது. அது பேசிட்டு இருக்கோம். திரு சுமந்த், அதுக்காக நம்ம நகரணும். நான் நீங்க தமிழ்நாடு குறித்து பேசினதுனால பேசிட்டு நகரும். அதாவது நீங்க ஒரு கட்சி தனித்து போட்டியிட்டால் அதை தனித்து எதிர்த்து போட்டியிட முடியும். ஆனால் இன்னைக்கு சிச்சுவேஷன்ல ஒரு அதிமுக வாக்காளர் திமுகவுக்கு வாக்களிப்பாரு, பாஜகவோட இருந்தாங்க அப்படிங்கிறத நான் நினைக்கல. நான் நினைக்கிறது தேர் இஸ் அ காம்ப்ளிமெண்டரி ஓட். அண்ட் இன்னைக்கு பாஜக அவங்களுடைய டெலியூஷன்ஸ் ஆஃப் கிராண்டியர், நாங்கள் தான் அடுத்த ஆட்சி அமைக்க போகிறோம், அதெல்லாம் கைவிட வேண்டியது தான். as far as தமிழ்நாடு இஸ் கன்சர்ன். 2026 எங்கள் தலைமையில் ஆட்சி நடக்கும் கிடக்கும்லாம் அதை கைட்டி விட்டுட்டு வேறு ஒரு தலைவர், ஒரு அக்காமடேட்டிவ் தலைவர் கூட்டணி கட்சிகளை எல்லாம் ஒன்றிணைத்து பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, அதிமுக எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைத்து ஒரு வலுவான கூட்டணி அமைத்தால் அவர்கள் இந்த திமுக கூட்டணி அதுக்குள்ள உடஞ்சிடும். அதிமுகவுக்கு பிரச்சனை ஒரு அகாமடேட்டிவ் தலைவரா பாஜகவை பொறுத்த வரைக்கும், இல்ல பாஜகவுடைய சித்தாந்தமா? இல்ல பாஜகவினுடைய சித்தாந்தம் மக்களிடையே ஒரு அன்னீஸ் கொடுக்கும். இப்போ இன்னொரு விஷயம், மதவெறி கட்சின்னு இல்ல அடுத்த 2 ஆண்டுகளில் இன்னும் 2 வருஷம் இருக்கு 26 தேர்தலுக்கு. அதுக்குள்ள இந்த ஆட்சி மத்தியில் எப்படி நடக்குதுங்கிறத பார்க்கறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுவும் ஒரு ஃபேக்டர். இப்போ முன்பு மாதிரி இந்த ஆட்சி தொடர்ந்து ஒரு சர்வாதிகார போக்கில் நடந்ததுன்னா நீங்கள் சொல்றது கரெக்ட். ஏன்னா அந்த வெறுப்பு பாஜக மீது இன்னும் அதிகரிக்கும். பட் இப்போ கோலிஷன் கம்பல்ஷன்ஸ்னால கொஞ்சம் டோன் டவுன் ஆச்சுனாக்கா நமக்கு தெரியாது. பட் இன் எனி கேஸ் 2019 இருந்த அந்த ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் தமிழ்நாட்டில் அந்த அளவிற்கு இப்போ இல்லை. அதனால தான் இந்த 10% வாக்குகள் வந்திருக்கிறதுங்கிறது பிஜேபிக்கு தான் வந்திருக்கு. அது பெரும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த மீதி அந்த 5% 6% வந்திருக்குன்னு தவிர பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பிரசன்ஸ் இல்லாத பல இடங்களில் பாஜக வாக்கு பெற்றிருக்கிறது. ஸோ நம்ம கண்ணை மூடிட்டு பாஜக 3% கட்சின்னு சொல்றதுல லாஜிக் கிடையாது. ஸோ அதிமுக எப்படி பார்க்கணும், அவங்கள 9% 10% வாக்குகளை பெறக்கூடிய ஒரு கட்சி, அவர்களோட கூட்டணி வைத்துக் கொண்டால் இப்போ நேற்று நீங்க அனாலிசிஸ் நமக்கு ஒன்றும் தெரியாது, போய் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் எப்படி வாக்கு போட்டிருக்காங்கன்னு அனலைஸ் பண்ணலாம். ஓகே, திரு அண்ணாமலை பெரும்பாலாக அண்ணாமலை தலைமை இல்லாம ஒரு இணக்கமான தலைவர் வருகிற போது அதிமுக கூட்டணி குறித்து யோசிக்கலாம் பாஜகவோடு. அவர்களுக்கும் அது நிர்பந்தம். ஏன்னா தனித்து 2024 அன்லெஸ் இன்னும் ஆன்டி இன்கம்பன்சி. இப்போ நீங்க ஓட் ஷேர் லேட்டஸ்டா நான் பார்த்தது 46 or 47 திமுக கூட்டணிக்கு. ஸோ கிட்டத்தட்ட 6% குறைந்திருக்கு 5 வருஷத்துல. 6% கணிசமான அளவு. ஸோ அவங்களும் கம்ப்ளேசண்டா ஒன்றும் இல்லை, இது ஆட்டோமேட்டிக்கா 26 ஜெயிப்போம்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இதுல 6% ஓட்டு குறையிறதுங்கிறது ஒரு கணிசமான அளவுல குறைஞ்சிருக்கு. திரு சுகுணாத் தேவர், அதிமுகவுக்கு பாஜகவோட கூட்டணி தேவை, அவங்க வாங்குற 10% வாக்குகள் தேவை. ஏன்னா திமுக கூட்டணி ரொம்ப பலமா இருக்கிறதுனால இணக்கமான தலைவர் வேணும். தலைவர் தான் பிரச்சனை, பாஜகவுடைய மாநில தலைவர் தான் பிரச்சனைனா அந்த மாற்றத்தோடு கூட்டணி குறித்து அதிமுக யோசித்தால் மட்டுமே 2026 தேர்தலை எதிர்கொள்ள முடியும் அப்படின்றதான் அவரோட பார்வை. எனக்கு அதிமுக பிஜேபியோட கூட்டணி சேருவது சேராது அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு லெசன் இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன், இந்த தேர்தல் முடிவுகள். ஏன்னா ஒன்று இப்ப 2014 தேர்தல் எடுத்துக்கிட்டோம்னா அப்போ ஏடிஎம்கே தனியாக தான் நின்றது. ஜெயலலிதா தனியாக நின்று 37 தொகுதிகள் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். பிஜேபி கூட்டணி 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றார்கள். திமுக 1 தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. ஆனால் அந்த தேர்தலை பார்த்தோன்னா பிஜேபி கூட்டணியில் பாமக, மதிமுக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாமே இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவங்க 18% வாக்குகளை வாங்கினார்கள். திமுக 1 தொகுதிகளோடு வெற்றி பெறாமல் 24% வாக்குகளை வாங்கினார்கள். இங்கே யதார்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் திமுக அதிமுக 2 தான் பெரிய கட்சிகள். திமுக அதிமுகவை தாண்டி பிஜேபி பெரிய கட்சின்னு ஒரு இமேஜ் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டது இருக்கு இல்லையா, அதுதான் இங்க உடஞ்சிருக்கிறது. அது தவறு அப்படின்னு சொல்ல வரேன். ஆனா 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாஜக 2ஆம் இடம், அதுதான் சொல்ல வரேன். அது அங்கதான் ஏடிஎம்கே எங்க தவற விட்டது அப்படிங்கறத சொல்ல வரேன் நான். திமுக சார் சொல்ற மாதிரி திமுகவுக்கான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பா இருக்கும் 3 ஆண்டுகள் ஆட்சியிலங்கிறப்ப
அதற்கான எதிர்ப்பு வாக்குகள் எங்கெங்கெல்லாம் போகும் அப்படிங்கிறப்ப வந்து ஒன்று அதிமுக பிஜேபி கூட்டணி அமைஞ்சிருந்தால் அதுக்கு போயிருந்திருக்கும். நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் போகும். எப்பயுமே வந்து புதுசாக ஒரு கட்சி வரப்போ அவங்களுக்கு ஓட்டு போடுவதுங்கிற ஒரு மனநிலை எப்போதுமே உண்டு. நாளைக்கு விஜய்க்கு வந்தாலும் விஜய்க்குமே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து இப்போ ஜெயலலிதா வந்து 5 வருடமும் ஆக்டிவாலாம் இருக்க மாட்டாங்க. தேர்தல் நடத்த பிரச்சாரம் பண்ணுவாங்க, எப்பயாவது ஒரு போராட்டம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் இருந்த கிரேஸ் எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு எம்ஜிஆராகவும் ஜெயலலிதாவும் அவர் நினைத்து கொண்டு இருந்தார். அது கிடையவே கிடையாது. அவர் வந்து தொடர்ச்சியாக ஒரு ஆக்டிவாக அவர் இருந்திருக்க வேண்டும். ரெண்டாவது வந்து இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்க அறிவித்த வேட்பாளர்கள் யாருமே பெருந்தலைகளே கிடையாது. பிஜேபியில் வந்து எல்லா பெருந்தலைகளுமே இறங்கினாங்க. அதுல தோல்வி கிடைக்கிறது வெற்றி கிடைக்குங்கிறது அடுத்து. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த தேர்தலை வந்து எதிர்கொள்ள தயாராகவே இல்லை. இன்னும் சொல்ல போனா காசு வாங்கிட்டு பல பேருக்கு சீட்டு கொடுத்தாங்கிற பொறுமல் ஏடிஎம்கே காரங்களுக்கே இருந்தது. என்னன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கட்சியோட உட்கட்சி பிரச்சனை தன்னை நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்திய அளவுக்கு அவர் திமுகவை எதிர்கொள்வதிலோ இந்த தேர்தலை வந்து எதிர்கொள்வதிலையோ மிகப்பெரிய அவர் கவனம் செலுத்தவில்லை. பெருசா பொருட்டா எடுத்துக்கல எந்த தேர்தல். ஆமா, இன்னொரு ஒரு விஷயம் முக்கியம் இல்லையா, அவர் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு நடக்கக்கூடிய முதல் தேர்தல். ஆமா, அதுல எப்படி அவர் கவனக்குறைவா இருந்திருப்பாருன்னு நம்ம நினைக்க முடியும். இல்ல, இது வந்து அந்த கேண்டிடேட் அந்த கேண்டிடேட் அறிவிப்பிலேயே ஏங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் இருங்க இந்த தேர்தலில் அட்லீஸ்ட் ஓட் ஷேர் எடுத்து நிரூபிக்க வேண்டிய ஒரு சவால். எல்லா ஜெனரல்ஸ் தானேங்க போய் நிற்கணும். முதல்ல முன்ன பின்ன தெரியாத வேட்பாளர்கள் எல்லாம் கொண்டு வந்து நிற்க வச்சிங்கன்னா நிச்சயமா உறுதியாக நான் சொல்கிறேன், சில தொகுதிகளில் அட்லீஸ்ட் ஒரு 2-3 தொகுதிகளில் பெரிய தலைவர்கள் இறங்கி இருந்தால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருந்திருக்கிறது. இப்போ சில தொகுதிகள்லாம் எடுத்தீங்கன்னா, இப்போ நாமக்கல் போன்ற தொகுதியெல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மார்ஜின்ஸ் ஆர் நாட் 3 லட்சம் 4 லட்சம் மார்ஜின் கிடையாது. அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள். ஸோ நீங்கள் இந்த வாய்ப்பை அதிமுக எப்போ இழந்தாங்கன்னா அந்த வேட்பாளர் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்கல்ல அன்னைக்கே, ஏங்க முன்னாள் அமைச்சர்கள் ஏங்க இறங்கலை? என்ன காரணம்? அதாவது ஜெயிக்க மாட்டோம்னு ஒரு நம்பிக்கை, ஜெயிக்க மாட்டோங்கிற போது தாங்க நீங்க யூ ஹேவ் டு செட் an எக்ஸாம்பிள். இப்ப என்ன இபிஎஸ் இதுல இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய, இப்ப ஈரோடு எடுத்துக்கிட்டோம்னா ஆற்றல் அசோக்குமார் பிஜேபி நவம்பர் மாதம் வருகிறார், அவர் வேட்பாளராக அறிவிக்கிறார்கள். மதுரையில டாக்டர் சரவணன் அவர் வந்து எல்லா கட்சிக்கும் போயிட்டு கடைசியில் வருகிறார். மதுரைங்கிறது ஏடிஎம்கேக்கு மிகப்பெரிய கோட்டை. முதல்ல அவங்க வந்து திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் அவங்க திண்டுக்கல் தொகுதியில் வெற்றி பெறாங்களே, அப்போ மதுரை மாவட்டத்தில் தான் இருக்கிறது. மதுரைங்கிறது மிகப்பெரிய ஏடிஎம்கே கோட்டை. இன்னைக்கு 3வது இடத்துக்கு வந்திருக்காங்க, பிஜேபி 2வது இடத்துல வந்திருக்குன்னு சொன்னா அங்க வந்து கேண்டிடேட் அப்படி சிம்லா முத்துச்சோழன் அவங்க வந்த மறுநாள் இந்த திருநெல்வேலியுடைய வேட்பாளராக அவங்க அறிவிக்கிறாங்க, திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டாங்க. ஆமா, அப்ப இவர் வந்து இந்த தேர்தலை வந்து அவர் கவனத்திலே எடுத்துக்கொள்ள. ரெண்டாவது, சரி நீங்க வந்து பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில வந்துட்டீங்கன்னா, அப்ப நாங்க வெளியில வந்துட்டாங்க, நாங்க பிஜேபி எதிராக இருப்போம் என்பது எங்கேயுமே அவங்க நிரூபிக்கவே இல்லை. சிறுபான்மையினர் வாக்குகள் வாங்கணும்னு சொன்னா அதுக்குமே நிரூபிக்கல. முதல்கட்ட தேர்தல் முடிந்து விட்டது. முதல்கட்ட தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு மோடியினுடைய பேச்சுங்கிறது பெரிய அளவில் வந்து விமர்சனத்துக்குள்ளாகிறது. அதை பத்தி ஒரு சின்ன அறிக்கை கூட எடப்பாடி பழனிசாமி வந்து வரவில்லை. அதே மாதிரி வந்து ஜெயலலிதா ஒரு இந்துத்துவவாதின்னு அண்ணாமலை சொன்னா ஜெயக்குமார் தான் அதுக்கு எதிர்வினை செய்கிறார் தவிர எடப்பாடி பழனிசாமி வந்து எதிர்வினை பண்ணவே இல்லை. அப்போ ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அதிமுகங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியினுடைய ஒரு பொதுச் செயலாளராக அவர் ஆக்டிவாக இல்லாத காரணத்தினால தான் இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு போகாம பிஜேபிக்கு போயிருக்கிறது. இன்னைக்கு கூட அவங்க விழிச்சு ஒர்க் பண்ணாங்கன்னா 2 வருஷத்துல வேலை பார்த்தாங்கன்னா பிஜேபி கூட்டல இருந்த அதிமுக பாஜக சேர்ந்திருந்தா திமுகவை வந்து இன்னும் தொகுதிகள் குறைச்சிருக்க முடியும்னு சொல்றாருல சுமந்த். இல்ல, அதுலதான் என்ன சிக்கல்னு சொன்னா அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து இப்ப அதிமுக வந்து ஏன் வந்து அண்ணாமலை பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில வந்தாங்கன்னா பிஜேபி தங்களை உட்சரித்து விடும், ஏன்னா இந்தியா முழுக்க பல கணக்கில் நடந்துரும் அப்படிங்கிறனாலதான் அவங்க வெளியில வர்றாங்க வந்து. அப்படி இருக்கும்போது அது ஒரு வகையில் சரியான ஒரு முடிவு தான். ஆனால் நீங்க வெளியில வந்ததுக்கு பிறகு அதை தக்க வைத்துக் கொள்வதற்குங்கிறது நீங்க வந்து இன்னுமே நிறைய ஒர்க் பண்ணிருக்கணும். அதுதான் திமுகவுக்கும் ஒரு செய்தி இருப்பதாக தான் திரு சுமந்த் சொல்றாரு. அதை எப்படி பாக்குறேன்னா, சுகுணா சொன்னதுல நீங்க அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியாக இருப்பது இருக்கு இல்லையா, அது அவங்க அதிமுகவுக்கு நன்றாக தெரியும், அது ஒரு நேச்சுரல் அலையன்ஸாக இருக்காது. ஏன்னா எல்லாமே டிஃபரன்சஸ் இல்லை. எப்படி பாக்குறாங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற பாஜக ஒரு 2 லட்சம் ஓட்டு வாங்குது, 3ஆம் இடத்துல இருக்கிற அதிமுக ஒரு 2 லட்சம் ஓட்டு, சில ஆயிரங்கள் டிஃபரன்ஸ் வருது பாஜகவுக்கும் அதிமுக. ரெண்டையும் கூட்டினா 4 லட்சத்துக்கு மேல போயிடுது. இல்ல, ரெண்டையும் கூட்டினீங்கனாலே அது க்ளோஸ் காலாகத்தான் இருக்கும். இன்னொன்னு, தேர்தல் ஜனநாயகத்தில் அப்படி நீங்க அரித்மெட்டிக்கா 2 ஓட்டையும் கூட்ட முடியாது. நீங்க கூட்டினீங்கன்னா அது வேற ஒரு பண்டம், அது வேற ஒரு அதோட கேரக்டரிஸ்டிக் வேற மாதிரி இருக்கும், அதை ஜனங்கள் அணுகிற விதம் வேற மாதிரி இருக்கும். நீங்க இன்னைக்கு இந்த தேர்தல் களத்துல நான் ஏறக்குறைய ஒரு சுற்று போயிட்டு வந்தேன் தமிழ்நாட்டில். நீங்க அதிமுகவோட பிரசன்ஸ் இருக்கு இல்லையா, அது கிரவுண்ட்ல இல்ல, சோசியல் மீடியால இல்ல, எங்கேயுமே அவங்க வந்து களத்தில்
வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான அறிகுறி இல்லை. நீங்க சொன்ன மாதிரி ரோட் ஷோஸோ அவங்களுடைய தலைவர்களுடைய மிகப்பெரிய கூட்டங்களோ மக்கள் மத்தியில அவங்க அவங்க வந்து ஏதோ ஒரு வகையாக இப்ப 2 விதமான சந்தேகங்கள் இருக்கு. அவர்களாகவே அமைதியாக இருந்தார்களா, வேலை செய்யாமல் இருந்தார்களா, இப்படி புதியவர்களை வேட்பாளராக நிறுத்திவிட்டு ஓரமாக இருந்தார்களா? ஒன்று, பணம் செலவழிக்கல. அவங்க பணம்னா நான் வாக்காளருக்கு கொடுக்குற பணத்தை சொல்ல, களத்தில் ஒரு தொகுதிக்குள்ள ஒரு பிரசன்ஸ் இருக்கு இல்லையா, ஏடிஎம்கேயோட பிரசன்ஸ், அதற்கான பெரிய வேலைகள் களத்தில் நடைபெறவில்லை. இன்னொன்று, இவர்கள் இருவரும் இணைய முடியாது. ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக கொள்கை ரீதியான பிளவு. இன்னொன்று, இந்த இடத்தில் வாக்கு சதவீதே இல்லாத ஒரு பாஜக தொடர்ந்து ஒரு பெரிய எண்ணன் போஸ்டரிங்க கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதுதான் அந்த பெரிய அண்ணன் போஸ்டரிங் வந்து அதிமுகவினுடைய கடைக்கோடி தொண்டன் வரை எல்லோரையும் காயப்படுத்தும் என்பதை அண்ணாமலை ஒருபோதும் உணரவில்லை. அது வந்து அண்ணாவாக இருக்கட்டும், நீங்க அதிமுகவாக இருந்தாலும் அது திராவிட அரசியல் பாரம்பரியத்தில் வந்த கட்சி. ஜெயலலிதா வரை அவர்களுடைய கொள்கைகள் என்ன, சமூக நீதி உள்ளிட்ட இடஒதுக்கீடு உள்ளிட்ட எல்லாவற்றிலும் எப்படி அவர் மத்திய அரசோடு தொடர்ச்சியாக அவர் வந்து போர்ல இருந்திருக்காருன்னு நமக்கு தெரியும். எவ்வளவு ரொம்ப தள்ளினாலும் அப்ப இப்ப நீங்க எடப்பாடியாக இருக்கலாம், ஓபிஎஸ்ஸாக இருக்கலாம், அவர்கள் ஆட்சி செய்த காலம் முழுவதிலும் உருவான டிஸ்கண்டென்ட் என்னன்னா, அந்த லைன் ஆஃப் தாட் இருக்கு இல்லையா, எந்த லைன் ஆஃப் தாட்ல அந்த கட்சி ஆட்சியில் இருந்ததோ, ஜெயலலிதா எந்த லைன் ஆஃப் தாட்ல இருந்தாங்களோ அதிலிருந்து முற்றாக நீங்க அப்படியே 180 டிகிரி அந்த பக்கம் போய் உட்கார்ந்து வர்றதுக்கெல்லாம் கையெழுத்து போட்டு கொண்டிருப்பதை ஜனங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. சரி, நம்ம ரொம்ப தள்ளி இருக்கு 2 வருஷம்னாலும் திரு சுமன் சொல்றதுல இருந்து மத்தியில இப்ப இருக்கக்கூடிய பாஜக ஆட்சி வந்து நல்ல பெயரை வாங்குகிற போது, இங்க மாநில தலைவர் பாஜக மாநில தலைவர் இணக்கமாக இருக்கிற போது வாங்குறது குறைச்சா 2 அகம்பாவமான பேச்சுக்கள் தான். நீங்க அப்போ வந்து பாஜக கூட்டணி குறித்து அதிமுக யோசிக்கலாம் அப்படின்னு. இப்ப ஏடிஎம்கே ஓட் பேங்க் இப்ப பாத்தீங்கன்னா 10% பிஜேபி கூட்டணி பெற்று, இவங்க 20% இருக்கிறாங்க. இவங்க வந்து பெரிய ஆக்டிவா இல்லாதப்பயுமே 20% பெற்றிருக்காங்கப்ப கண்டிப்பா திமுகவுக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய கட்சியாக ஏடிஎம்கே தான் இருக்கிறது. இல்ல சும்மா இருந்தே வாங்கியிருக்காங்க இவ்வளவு ஓட்டு, அப்படிதான் நான் சொல்றேன். வேலையே பார்க்காம அவர்கள் களத்தில் இறங்கி இருந்தால், முறையாக இறங்கி இருந்தால் பாஜக கூட்டணி தேவையா தேவையில்லையாங்கிறதான் கேள்வி. இந்த பிஜேபியுடைய அண்ணாமலையுடைய இந்த மேலாதிக்கத்தை கண்டிப்பா ஏடிஎம்கே கூடிய எந்த தொண்டர்களுமே விரும்பவில்லை. அவங்க தனியா இருந்தாங்கிறது ஓகே தான். ஆனா அதே நேரத்துல இவங்க இந்த திமுகவுக்கு அடுத்து 2வது இடம்ங்கிறது தான் பிஜேபி டார்கெட் பண்ண ஒரு விஷயம். அவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இன்னைக்கு கிடையாது, அடுத்த தேர்தல், அதுக்கு அடுத்த தேர்தல். இந்த 2வது இடம் அப்படிங்கிறத அவங்க டார்கெட் பண்ணாங்க. அதுல ஓரளவுக்கு அவங்க வெற்றியும் பெற்றுக்கிறாங்க. ஆனால் அதை வந்து அதிமுக விட்டு கொடுக்காம இருந்திருக்க வேண்டும். அதுதான் அது. இன்னைக்கு அவங்களுக்கு என்ன ஒரு கேள்விக்கு சொல்லிடுங்க சீக்கிரமா, பாஜகவுக்கு அதிமுக தேவையா தேவையில்லை? அவங்க 2வது இடம் வந்திருக்காங்க, இனிமே யோசிப்பாங்களா பாஜக அதிமுக கூட்டணி வேணும் அப்படின்னு யோசிப்பாங்களா? தன் தலைமையிலான கூட்டணியே பரவாயில்ல 2ஆம் இடம் வந்திருக்குமே அப்படின்னு யோசிப்பாங்களா? இல்ல, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வந்து அவங்க தனித்து நின்றே சில தொகுதிகளில் 2வது இடத்தை பெற்று இருக்கிறார்கள். அவங்களுடைய டார்கெட்டுங்கிறது வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை தான். 2026 இல்ல 2031 அல்லது அதுக்கப்புறம் 2036 அதுல வந்து ஒரு 2வது இடமாவது ஒரு எதிர்க்கட்சியாவது வர வேண்டும் அப்படிங்கிற. கேரளாவில் ஒரு சீட்டு பிடிச்சிட்டோம், தமிழ்நாட்டில் எப்படியாவது ஒரு 2வது இடத்துக்கு வர வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய நோக்கம். அப்படிங்கறதுனால கண்டிப்பாக வந்து ஏடிஎம்கேவை தவிர்த்து விட்டு போவது என்பதுதான் பிஜேபியுடைய விருப்பமாக இருக்கும். நீங்க இதுல பார்க்க வேண்டிய விஷயம் தான் என்னன்னு பாக்குறேன். அது மோடியாக இருக்கலாம், அண்ணாமலையா இருக்கலாம், ரைட்டிங் ஆன் தி வால் இல்லைன்னா நீங்க ஒரு பிஆர் ஏஜென்சியை போல் தொடர்ந்து நீங்க ஊடகங்களை கையில் வைத்துக்கிட்டு ஊடகங்கள் வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, அண்ணாமலைக்கு கிடைச்ச ஸ்பெஷல் மீடியா கவரேஜ் யோசிச்சு பாருங்க. அது தேசிய அளவில் இருக்கலாம், எத்தனை இடங்களுக்கு அவர் அழைக்கப்பட்டார், எத்தனை. அப்ப தொடர்ந்து ஒரு ஊதி பெருக்கப்பட்ட ஒரு பலூன் உடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அது மோடின்ற பலூனும் உடைஞ்சிருக்கு, அண்ணாமலைன்ற பலூனும். சொல்லுங்க இடைவேளை. இல்ல நம்ம ஒரு விஷயம் மட்டும் நம்ம ஃபர்மா புரிஞ்சுக்கணும். திமுக ஒருவேளை 2026க்குள் இந்த அரசுக்கு எதிராக ஒரு அலை வந்தால், இன்னைக்கு அந்த அலை இல்லை, அதிருப்தி இருக்கிறது, அலை இல்லை. அதனால ஒரு அலை வந்தால் அவங்களுக்கு எதிராக யார் திமுகவை தோற்கடிக்க முடியுமோ அந்த பெரிய கட்சிக்கு மக்கள் வாக்களித்துவிடுவார். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா அதிமுக ஒரு மற்ற சிறிய கட்சிகளுடன் ஒரு கூட்டணி அமைத்துக் கொண்டு மேபி பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்த்துக்கொண்டு ஒரு வேளை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அப்போ கூட நீங்க திமுக ஓட்டு வந்து இஸ் அ கமிட்டட் ஓட்டுங்க. இந்த சிறுபான்மையினர் வாக்குகள் 15-16%, அபிஷியலா 13-14% சொல்றாங்க, அன்அபிஷியலா 15-16%. அந்த வாக்குகள் போக போறது இல்ல. தலித் மக்கள் வாக்குகள் ஒரு சமுதாயம் வட தமிழ்நாட்டில் சாலிடா திமுக கிடைக்குது. திமுக இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 23-24%ங்க.
நீங்க ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. அப்ப அதனால So, கூட்டணி நீங்க பலம் வேணும்ன்றீங்க. கூட்டணியில போகலைன்னா வெற்றி அன்லெஸ் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி அலை இருக்கிறது அப்படின்னா யார் நின்னாலும் இல்ல ஜெயிச்சிருவாங்க. அதுல எல்லாரும் கன்வின்ஸ் ஆகுறாங்க இல்ல, ரெண்டு பேரும். திமுக பாஜக தேவையா தேவையில்லைங்கிறதுல தான் அவங்க பாஜக இல்லைங்க, இன்னைக்கு பாஜக நான் என்னுடைய அதிமுகவுக்கு எதிர்பார்ப்பு பாஜக இந்த தேவையா 10% பாஜக வாங்கி இருக்கு இல்லையா, இது வந்து திருப்பியும் 3.5% போகாது. மேபி அடுத்த தேர்தல்ல 6% ஆகலாம், 7% ஆகலாம். பட் அந்த இப்போ அதிமுக என்ன யோசிக்கணும், பாஜகவுடன் போனால் ஒரு 6, 7, 8% வரும் வாக்குகள். பாஜகவோட போனா அதை விட அதிகமா போயிடுவாங்கிறத யோசிக்கணும். இல்ல பாஜகவும் யோசிக்கணும்ல. பாஜக இனிமே சாய்ஸ் கிடையாது. பாஜக வந்து அவங்க என்ன சொன்னாங்க, இதுல ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்து விட்டு 2026ல நாங்க ஆட்சி அமைக்கணும்னாங்க. அதெல்லாம் சூழல் இல்ல. இல்ல சுமந்த், இன்னொரு பக்கம் நீங்க திமுகவுக்கு எதிரான அலை உருவாகாமல் பாஜக பார்த்துக் கொள்ளும் என்றுதான் நினைக்கிறேன். ஏன்னா அண்ணாமலையின் பேச்சுக்கள்ல இருந்து நீங்க புதிய தலைமை, மாநில தலைமை, உதாரணத்துக்கு நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள், மாநில தலைமை டாக்டர் தமிழிசை திருப்பி இப்ப ஸ்டேட் பிரசிடென்டா போடுறாங்க. அவங்க வந்து எல்லோருக்கும் ஒரு இணக்கமாக செயல்படக்கூடிய ஒரு நபர். அவங்க வந்து இந்த மாதிரி கண்ணாபின்னான்னு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் விட மாட்டாங்க. அவங்கள ஒரு பேஸா வச்சுக்கிட்டு அட்லீஸ்ட் ஃபார் தி இமீடியட் ஃபியூச்சர், எஸ் அவங்க வந்து ஷீ இஸ் நாட் அ 40-year-old, அது வேற விஷயம். ஆனால் நிச்சயமாக ஒரு கன்சிலேட்டரி லீடர்ஷிப்பை வச்சு நீங்க ஏடிஎம்கேவோட பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.